திஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023ல பார்ட் ஏல இந்த 80 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில என்னென்ன கேள்விகள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்த்துருக்கோம். இல்ல இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுல ஒரு 12 கொஸ்டின் இருக்கு. இது வந்து நமக்கு சிலபஸ் படி கிடையாது. ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறத நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில எக்கனாமிக்ஸும் இருக்கும், ஜியோகிராஃபியும் இருக்கும், ஹிஸ்டரியும் ரிலேட்டடாவும் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்ப்ளிட் அப் படி ஆல்ரெடி நம்ம எஸ்ஐ 2025 நடந்த கேள்விகளுடைய பார்ட் ஏல எல்லா ஸ்ப்ளிட் அப்பும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதனுடைய பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் இந்த வீடியோவோட எண்டுல குடுக்குறேன். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் என்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த வீடியோவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் 7 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய பிடிஎஃப்ப நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருவோம். 2025 எஸ்ஏ எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய லிங்க் அந்த வீடியோ லிங்க்கை மட்டும் தனியாகவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 விஷயம் கொடுக்க போகிறோம். 1 டெலகிராம் லிங்க்கு, அடுத்து 2025 எஸ்ஏ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸுடைய வீடியோவோட லிங்க் மட்டும் தனியாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2025 எஸ்ஏ எக்ஸாமுடைய இந்த பார்ட் ஏல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்களா, அந்த பிளேலிஸ்ட்டையும் நம்ம தனி லிங்காக கொடுக்க போகிறோம். 3மே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2023 எஸ்ஏ எக்ஸாமில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 7 கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வள அப்படின்லாம் படிக்க தேவையில்ல. திரும்ப திரும்ப என்ன வருது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ 2025 வீடியோ இது ரெண்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022ஆம் வருடம் நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும். ரெண்டுமே சரிதான். இது சென்னையில தான் நடந்துச்சு. இது கூட மு க ஸ்டாலின் கூட இதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவோ, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ரிலேட்டடாகவோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருது. அடுத்து வேற என்ன கொஸ்டின்லாம் வருது அப்படின்னு பார்த்துருவோம். வியோமமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? வியோமமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, ககன்யான் மிஷன். ககன்யான் திட்டத்துடன் தொடர்புடையது. இந்த மிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இந்தியால இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டம் தான் இந்த ககன்யான். இந்த ககன்யான் திட்டத்தை மனிதர்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு இந்த வியோமமித்ரா அப்படின்ற பெண் ரோபோவை அனுப்பி அதை டெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? மனித விண்வெளி பயண திட்டம். இப்பதான் பார்த்தோம் பாத்தீங்களா? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இதை வச்சு இந்த ககன்யான் மிஷன் வச்சு 2 கொஸ்டின் ஒரே டைம்ல வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ரிலேட்டடா, இஸ்ரோ ரிலேட்டடா, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இப்ப அடுத்த திட்டங்கள் என்னன்னா, அது ரிலேட்டடா இப்ப என்னென்னலாம் புதுசா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதையும் நம்ம பார்க்கணும். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வருதுன்னு. இந்த 2023 எக்ஸாம்ல ஸ்போர்ட்ஸை வச்சே 2 கொஸ்டின் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், செஸ் ஒலிம்பியாட். இங்க பாருங்க, யார் யாரு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ராணி ராம்பால் அப்படின்றவங்க ஹாக்கி, மித்தாலி ராஜ் அப்படின்றவங்க கிரிக்கெட், நமக்கு தெரியும் மித்தாலி ராஜ் அப்படின்றவங்க கிரிக்கெட், ஹீமா தாஸ் அப்படின்றவங்க ஓடுதல், மீராபாய் சானு அப்படின்றவங்க பளு தூக்குதல். இந்த மாதிரி 2025 எஸ்ஏ எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரஃபேல் நடால் இந்த மாதிரி ஒரு டென்னிஸ் பிளேயர்ஸ் லிஸ்டா கொடுத்துட்டு அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்க எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து மலாலா யூசப்சாய் என்பவர் யார்? இது ஜிஎஸ்லயும் வரும். மலாலா யூசப்சாய் என்பவர் ஒரு பாகிஸ்தானிய பெண் கல்விக்கான ஆர்வலர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களை வந்து அங்க இருந்த தீவிரவாதிகள் வந்து சுடலாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை எதிர்த்துலாம் போராடி ஒரு எழுத்தாளராக இருந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க. இது எல்லாமே இவங்க வந்து எதுல வருவாங்க அப்படின்னா, ரீசெண்டா நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. அப்ப அவார்ட்ஸ் என்னென்ன வாங்குறாங்க, அவங்க யாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். இவங்களை பத்தி நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. அடுத்து த மாங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராபின் சர்மா. ரீசெண்டா என்னென்ன புக்ஸ் வருது, அந்த புக்ஸோட ஆத்தர் யாரு, அது மட்டும் இல்லாம அது எதை பத்தி சொல்லுது, இது ரிலேட்டடாவும் நமக்கு அடிக்கடி கொஸ்டின் வருது. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ரிலேட்டடா, ஆத்தர் ரிலேட்டடாவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்படுது? ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அவார்டு அப்படில நோபல் அவார்டு, நோபல் பரிசு யார் வாங்கியிருந்தா, இவங்க மலாலா யூசப்சாயி அதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி அவார்டு ரிலேட்டடா வருது. இங்க ஆஸ்கர் அவார்ட் இந்த டைமிங்ல யார் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். சரிங்களா? பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ். இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரியில் உள்ள
ஒரு யானையை பேஸ் பண்ணி, யானை வளர்ப்பாளர்களை பேஸ் பண்ணி எடுத்த படம். இது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 7 கொஸ்டின்ல எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 2 வந்துருச்சு, அவார்ட்ஸ்ல இருந்து 2 வந்துருச்சு. இதே மாரி தான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு கொஸ்டினுடைய ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலும், அந்த எதுலருந்து கேட்கறாங்க, அவார்ட்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க, ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க, தமிழ்நாடு ரிலேட்டடா கண்டிப்பா கேட்கறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப, நம்ம எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மறந்துறாதீங்க, இந்த சேனல்ல அடுத்து இந்த ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், பயாலஜி, எக்கனாமிக்ஸ் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு, இதனுடைய புக் சோர்ஸ் எந்தெந்த புக்ல இருந்தெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்ல எந்த பாடத்துல இருந்து வந்திருக்கு, இல்ல வெளிய இருந்து வந்திருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2025 எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட பார்ட் ஏல உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக் சோர்ஸோட எந்த புக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நான் ஆல்ரெடி ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.